Hi friends, welcome to our Dream World channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு புதுசாக பேனாசோனிக் அல்டிமேட் கிரைண்டர் 2 லிட்டர் வாங்கியிருக்கோம். அதை பற்றின ரிவ்யூவும் அதே போல் மற்ற கிரைண்டருக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிராண்டட் கம்பெனி கிரைண்டர் தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கூட ஆகலை. அதுக்கிட்டே வந்துட்டு 1008 ரிப்பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அது யூஸ் பண்ணவே முடியல, ஷாக் அடிக்குது, இப்படி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு அரைக்க வேண்டிய அந்த கிரைண்டர் வந்துட்டு நாங்கள் வீட்டில் 6 பேர் மேலே இருக்கிறதுனால அது வந்துட்டு எங்களுக்கு செட் ஆகலை. அப்போ தான் முடிவு பண்ணோம், வீட்டுக்கு அத்தியாவசிய தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் நல்ல பொருளாக கிடைக்கும்ன்ட்டு. அதனால தான் நாங்கள் 10,000 ரூபாய்க்கு இந்த பேனாசோனிக் கிரைண்டர் நாங்கள் செலக்ட் பண்ணோம். இந்த பேனாசோனிக் MKSW200 பிளாக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 12,395. நம்ம ஆடி ஆஃபரில் வாங்கினால நமக்கு 10,000க்கு கிடச்சிது. நாங்கள் இந்த கிரைண்டரை மெயினாக செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இதில் 21 அமேசிங் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே போல் இதனுடைய வாட்ஸும் ஆர்பிஎம்மும் மற்ற கிரைண்டர் காட்டிலும் நல்லாவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆல்ஃபா ஃப்ளோ, அதாவது ஒரே பக்கமாக அரைச்சி கொடுக்காமல் எல்லா பக்கமும் மாவு நல்லா சுற்றி வந்து நமக்கு எல்லா பக்கமும் நல்லா அரைச்சி கொடுக்கறதுனால நமக்கு சீக்கிரமாகவே அது அரைச்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது ஒரு காம்பேக்ட் டிசைன், அதாவது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக எங்கே வேணால் கபோர்டில் எங்கே வேணால் நம்ம வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சு ஈஸியாக நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்துட்டு ஆட்டோ ஆன் ஆஃப், அதாவது நம்ம மேலே இருக்கும், இதுக்கு வந்துட்டு சுவிட்ச் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஸோ நம்ம டைமிங் வச்சிட்டோன்னா நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை அரைச்சி கொடுத்துரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ மாவு ஓடிட்டு இருக்கும்போது தண்ணி சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மூடியை திறந்து விட்டணும் அவசியம் இல்லை, அது மேலேயே ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்லேயே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் சேஃப்டி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. அதாவது நம்ம சப்போஸ் மாவு அரைச்சிட்டு இருக்கும்போது கீழே வச்சு அரைக்கும் போதோ குழந்தைங்க வந்து அந்த மூடியை ஈஸியாக தள்ளி விட்டுட்டு கையை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. அந்த மூடியை எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் கிரைண்டர். அதே போல் மூடி இருந்தால் மட்டும்தான் கிரைண்டர் சுற்றும். இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் வரும், கிரைண்டர் ஓடிட்டே இருக்கும்போது தானே நம்ம மாவு எடுத்தால் நல்லாயிருக்கும், நின்றுடுச்சுன்னா எப்படி நம்ம எடுக்கிறதுன்ட்டு. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அந்த சைடில் சென்சார் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நின்றுடும் கிரைண்டர், சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக மாவு எடுத்துக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு மறுபடியும் மூடியை போட்டிங்கன்னா மறுபடியும் சுற்றிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஓவர்லோடு, அதாவது அதிகமாக மாவு போட்டு இதுக்கு அந்த சான்சஸ் கம்மி தான். அரிசி அதிகமாக போட்டுட்டு ஓடும்போது கிரைண்டர் நின்று போச்சுன்னா நம்ம அந்த தேவையான அளவுக்கு அரிசியை கொஞ்சம் எடுத்துகிட்டு அகெயின் கீழே ஒரு மிக்சியில் இருக்கும் பார்த்திங்களா, கீழே ஒரு சிவப்பு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ரீசெட் பட்டன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே இருக்க பட்டனை அழுத்திட்டோன்னா மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைஞ்சிருச்சா இல்லையா பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஓடிட்டுருக்க கிரைண்டரில் வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, நம்ம மிக்ஸி வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா சின்ன பிளாஸ்டிக் கத்தி மாதிரி, அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டு மேலே மூடிக்கு மேலே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் மேலே வச்சுட்டிங்கனாலே அந்த மாவு அந்த இதில் ஒட்டிக்கும். ஸோ அதை எடுத்து அந்த கத்தி மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் கத்தியை எடுத்துகிட்டு நீங்கள் அதை தொட்டு பார்த்திங்கனாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மோட்டார் சுற்றி நிறைய கேப் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்துட்டு அந்த சூடான காற்றுலாம் வெளியில் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு மோட்டார் சூடாகுன்ற கவலை நமக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரைண்டர் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா தண்ணி எப்போயுமே வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா யூனிக் வாட்டர் ட்ரைனிங் சிஸ்டம் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லை, இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, 5 இயர்ஸ் வாரண்ட்டி மோட்டருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேனாசோனிக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மாடல் வந்திருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்விட்சர் ஆன் ஆஃப். இந்த ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்விட்சர் கிரைண்டரோட மாடல் பார்த்திங்கன்னா MKSW200 பிளாக். இன்னொன்று இருக்குது அதே மாதிரி மேனுவல் ஆன் ஆஃப், அதோட மாடல் பார்த்திங்கன்னா MKGW200 அதோட மாடல். ஸோ இந்த 2 வகையான மாடலில் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அனாவசிய செலவு இல்லை, அத்தியாவசிய செலவு. அதனால் நம்ம வந்துட்டு நல்ல ப்ராடக்டாக வாங்கி பயன்பெறுவோம். நன்றி. மற்றொரு வீடியோவில் இணைவோம்.